Example number 1.25. Solve by Cramer's rule. The system of equations x1 minus x2 equal to 3, 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17, x2 plus 2x3 equal to 7. ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஈக்குவேஷனில் x1, x2, x3ன்ற வேரியபிள்ஸ் இருக்கு. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னா யூசிங் கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1, x2, x3 இல்லை, ஸோ அப்போ 0 போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு 3. தென் செகண்ட் ஈக்குவேஷனில் 2x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 4x3 ஈக்குவல் டு 17. தென் தேர்ட் ஈக்குவேஷனில் x1 இல்லை, ஸோ அப்போ 0x1 அப்படின்னு போட்டுக்கிறேன் ப்ளஸ் x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 7. இந்த மூணு ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கோம். அதில் எந்த வேரியபிள் மிஸ் ஆகுதோ அங்கே 0 போட்டுக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x3 மிஸ் ஆகுறதுனால 0x3யும், தென் தேர்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் வேரியபிள் x1 மிஸ் ஆகுது, அதனால 0x1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதிலிருந்து அப்படியே என்ன செய்யணும், டெல்டா ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து டிட்டர்மெண்ட்டாக எழுதணும். ஸோ இப்போ x1 அப்படின்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1, இது 2, 0. அந்த x1 உடைய கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து காலம் வைஸ் எழுதிக்கணும் 1, 2, 0. தென் x2 உடைய கோஎஃபிஷியன்ஸ் எழுதுங்க -1, 3, இங்கே 1. ஸோ -1, 3, 1 அடுத்த காலம். தென் x3 இருக்கு இல்லையா, அதனுடைய கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து 0, 4, 2 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். ஓகே, எழுதியாச்சா? டிட்டர்மினண்ட் எழுதிச்சா அந்த டிட்டர்மினண்ட்டோடைய எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ், இந்த இடத்துக்கு உண்டான சைன் மைனஸ் ப்ளஸ், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த +1 எடுத்துக்கங்க. அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணிடணும். அந்த ரோவும் காலம் டெலீட் பண்ணுங்க. ரிமைனிங் உள்ள 2x2 டிட்டர்மினண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோ 3, 4, 1, 2 அப்படின்னு. அடுத்து இந்த இடம் எடுக்கும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +1. அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2, 4, 0, 2 அதை எடுத்து ஒரு 2x டிட்டர்மினண்ட்டாக எழுதிக்கணும். அடுத்து இந்த எலிமெண்ட் எழுதும்போது +0. ஓகே, +0. அந்த ரோவின் காலமும் டெலீட் பண்ணிட்டா ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 0 அதனால இந்த ப்ராடக்ட் கூட ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். அதனால 0வே போட்டுக்கலாம் அப்படியே. Then 1 into இந்த 2x2 determinant expand பண்ணிங்கன்னா 3 into 2, 6. Then formula ஒரு minus 1 into 4, 4. Plus 1 into இந்த 2x2 நுடைய determinant expand பண்ணுங்க 2 into 2, 4. Minus 4 into 0, 0 ஆயிடும். So இதை simplify பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க 1 into 2 plus 1 into 4 that is equal to 6. Delta equal to 6. Next நீங்க find out பண்ண வேண்டியது del x1. So but this is not equal to 0. Therefore delta equal to not equal to 0. The system has unique solution. இந்த மாதிரி டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த வெறும் இருக்கிற x1, x2, x3 உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து டெல்டான்னு போட்டு நான் அதுக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் the system has unique solution. ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் அது ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து இப்போ புக்கில் கொடுக்கல, ஒன்லி இந்த கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது டெல்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் கிராமர்ஸ் ரூலை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஈக்குவல் டு 0 இருந்தால் நமக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்காது, மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், நோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது நமக்கு இப்போ 12th புக்கில் இல்லை. ஒன்லி நமக்கு இந்த கிராமர்ஸ் ரூலை மட்டும் கொடுத்துருக்கறதுனால நம்ம அதை மட்டும் பார்ப்போம். அப்போ இந்த கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணால் அந்த டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் யூனிக் சொல்யூஷன். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது del x1. இந்த del x1 எப்படி சார் போடுறது அப்படின்னா, இங்கே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த டெல் போடும்போது இங்கே ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல அந்த x1, இந்த x1 நம்ம போடணும். அந்த x1 உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே ஒமிட் பண்ணிடணும், விட்டுட்டு 1, 2, 0 இருக்குல்ல அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக அந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி அங்கே போட்டுக்கணும். ஸோ 3, 17, 7 அப்படின்னு போட்டுட்டு மற்ற ரெண்டு காலத்தையும் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த del x1 எப்படி எழுதுறேன் பாருங்க, இந்த x இருக்கு இல்லையா, இந்த டெல்லில் 1, 2, 0 இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த x1 இருக்குல்ல, அந்த x1னா அந்த ஃபர்ஸ்ட் x1 உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த 3, 17, 7 கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல அதை எடுத்து எழுதிக்கேன். எழுதுனதுக்கு அப்புறம் இது டிட்டர்மினன்ட்டோட எக்ஸ்பான்ஷன். ஸோ அதனுடைய சைன் போடுங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரும். இதை டிட்டர்மினன்ட்டோட எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு அந்த ரோவும் காலமை டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் 3, 4, 1, 2 அது ஒரு டிட்டர்மினன்ட் எழுதிக்கங்க. அடுத்து இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இந்த இடத்துக்கு ஒரு மைனஸ், ரெண்டும் சேர்ந்து +1 வரும். +1 இன்ட்டு அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 எடுக்கும்போது அந்த 1உடைய ரோ அண்ட் காலம் டெலீட் பண்ண ரிமைனிங் உள்ள 2x2 டிட்டர்மினன்ட் 17, 4, 7, 2 அது ஒரு டிட்டர்மினன்ட் எழுதிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்தீங்கன்னா +0. இந்த 0 கூட அந்த டிட்டர்மினன்ட் போட்டாலும் 0 ஆகிடும். ஸோ அதனால் விட்டுட்டு இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 3 into 2 into 3, 6 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், 1 into 4, 4,
1 into 4 4 ஆயிடும் plus 1 into இந்த determinant expansion போட்டிங்கன்னா 17 into 2 that is 34 then formula ஒரு minus then 7 4s are 28 so அதை அப்படியே simplify பண்ணுங்க 3 into 2 plus 1 into 6 that is equal to 6 plus 6 that is equal to 12 இது del x1 அப்படின்னு வரும் del x ன்னு இருக்கு அங்க x1 அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க del x1 equal to 12 so இதே மாதிரி அடுத்தது del x2 find out பண்ணணும் del x2 find out பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படினா del x2 equal to determinant இந்த இப்போ என்ன செய்யணும் இந்த x1 எடுத்தீங்கல போன del 1 x1 போடும்போது அப்படியே அந்த del இருக்குல அந்த del அப்படியே தான் எழுதணும் இந்த del x2 னா அந்த x2 னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை போட்டுக்கணும் அதுக்கு பதிலா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டுட்டு இதனுடைய determinant expansion plus minus plus அப்படினு போட்டுட்டு then expand பண்ணுங்க plus 1 into அந்த ரோவின் காலம் delete பண்ணிடுங்க delete பண்ணிட்டா remaining இல்ல 17 4 17 2 sorry 7 2 அது எப்படி எழுதிங்க அடுத்த நம்பர் எடுக்கும்போது minus 3 அந்த ரோவின் காலம் delete பண்ணிடுங்க delete பண்ணிட்டா remaining உள்ள elements 2 4 0 2 இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே எழுதிக்க then last term போகும்போது plus 0 அந்த 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும் அதனால நம்ம போடல so next பாத்தீங்கன்னா 1 into expand பண்ணுங்க 17 into 2 17 into 2 multiply பண்ணீங்கன்னா 34 minus 7 4s are 28 அப்படினு வந்துரும் அடுத்து minus 3 into 2 into 2 4 then formula ஒரு minus 0 into 4 0 so அதை simplify பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா minus 6 this is del x2 அடுத்து del x3 find out பண்ணோம் அதே மாதிரி del x3 find out பண்ண போறோம் del x3 find out பண்ணீங்கன்னா del x3 equal to அதே மாதிரி del எடுத்து அப்படியே காப்பி பண்ணுங்க x3 இருக்குல அந்த x3 னுடைய காலத்தை மட்டும் அந்த 377 மாத்திக்கணும் ஓகே del x1 னு சொல்லும்போது அந்த அப்படியே அந்த காலத்தை x1 ன்ற காலத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலா கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டுக்கணும் del x2 னு வரும்போது அந்த x2 னுடைய காலத்தை அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டுக்கணும் del x3 ன்னு சொல்லும்போது அந்த x3 னுடைய காலத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டுக்கறோம் சோ இதோட determinant expansion பண்ண போறேன் plus minus plus so plus 1 into அந்த ரோவும் காலம் delete பண்ணுங்க delete பண்ணா ரிமைனிங் உள்ள எலிமெண்ட் பாருங்க 3 17 1 7 அதை எடுத்துட்டோம் அடுத்து இங்க ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் 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 பிளஸ் இந்த பிளஸ் 1 எடுக்கும்போது அந்த ரோவும் காலத்தையும் delete பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் உள்ள எலிமெண்ட் 2 17 0 7 ஓகே அடுத்து plus 3 into இந்த ஒரு கடைசி எலிமெண்ட் எடுக்கிறோம் plus 3 into அந்த ரோவும் காலம் delete பண்ணிடுங்க delete பண்ணா ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் 2 3 0 1 சோ இத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ணனும் கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க that is equal to 1 into என்ன 7 3s இந்த மல்டிப்ளை பண்ணா 7 3s 21 then ஃபார்முலால ஒரு மைனஸ் 1 into 17 17 அப்படினா ஆயிடும் அடுத்து plus 1 into இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா determinant expansion 2 into 7 14 minus 0 into 17 0 ஆயிடும் அடுத்து plus 3 into அந்த determinant expand பண்ணீங்கன்னா 2 into 1 2 then minus ஃபார்முலால ஒரு minus 0 into 3 0 so இத சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க del x3 equal to 24 so அப்ப நம்ம வந்து del கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து del x1 del x2 del x3 மூணு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணது வரும் கிராமர்ஸ் ரூல் அப்படினு சொல்றோம் கிராமர்ஸ் ரூலோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா del அப்ப x1 நமக்கு தேவை x1 ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா x1 x2 x3 so அப்ப இந்த x1 ஃபைண்ட் அவுட் பண்ணா del x1 by del that is equal to del x1 உடைய வேல்யூ பாருங்க x1 ஃபைண்ட் அவுட் பண்ணது 12 del உடைய வேல்யூ 6 ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ x1 உடைய வேல்யூ 2 அதே மாதிரி அடுத்து x2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் x2 equal to del x2 by del del x2 னுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா -6 del னுடைய வேல்யூ 6 அது ரெண்டையும் கேன்சல் பண்ணா -1 அடுத்து x3 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் x3 equal to del x3 by del that is equal to 24 by 6 that is x3 equal to 4 so இது கிராமர்ஸ் னுடைய ஃபார்முலா இப்போ நம்ம x வேணும்னு சொன்னா del x by x ன்னு போடணும் இங்க y வேணும்னா del y by y அப்படிங்க del y by del ன்னு போட்டுக்கணும் சப்போஸ் இது z அப்படினு நினைச்சனா del z by z இப்போ இங்க x1 x2 x3 ன்னு கொடுத்திருக்கனால நம்ம del x1 del x2 del x3 ன்னு போட்டுருக்கேன் அந்த del x1 ன del ஆ டிவைட் பண்ணா x1 கிடைச்சிரும் அந்த del x2 by del அப்படி டிவைட் பண்ணீங்கனா x2 கிடைச்சிரும் then del x3 by del ஆல் டிவைட் பண்ணா x3 this is கிராமர்ஸ் ரூல் மூலமா சால்வ் பண்றது ஓகே